8 மணிக்கு மொட்டை மாடியில் காத்திருப்பேன். இப்படிக்கு உங்கள் அரண்மனை மேஸ்திரி. லெட்டர் 10 தான் எழுதிவியாமா? நான் 10 எழுதலடா, அந்த பையன் தானே படுக்க வச்சுட்டான். எங்க அவன்? ஏய், ஆள் நிக்கிறது கண்ணு தெரியல உனக்கு? விஷ பூச்சி நடா மறிக்கிற. டேய், நீ மட்டும் தான் மறிப்பியா? நாங்களும் மறிப்போம். நானும் தான். பாத்தியாடா, நான் முறைச்சவன பையன் எப்படி பயந்து வர்றான்னு. நம்மளை பார்த்தா பேயே பயப்படும்டா. இது அந்த பேயே கேட்டுக்கிட்டு தாண்டா இருக்கு. ஏய் நாட்டி, நான் ஈஸியா கிடைக்கிற கலாக்கா கிடையாது, காத்திருந்து கிடைக்கிற பலாக்கா. போடா பிள்ளாக்கா. என் ஆள் வருதுடா. இப்ப திருந்த அவன் ஏன் ஆள்றா? நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன், கண்ணு வைக்காத, போய் உக்கார்றா. ஏனி வச்சுன்னு காவடி சுத்தி நிற்கிறான். ஏண்டா, எங்க அவன் என்ன கடைக்கு போறேன்னு பயந்துன்னு என்னை அனுப்புற மாதிரி அனுப்பிச்சு என் கழுத்துல ஏணி போட்டு லாக் பண்றியா? அதனால அடுத்த அட்டம்ப்ட் நான் தான்டா. கேட்டுச்சா? யோசிச்சுதான் சொல்றியா? முடிவே பண்ணிட்டேன். ஸ்ட்ரைட்டா லெஃப்ட் கிஸ் தான். நான் இங்கே ஒளிஞ்சுக்கிறேன். மாயா வந்தோடனே கோன்னு சொல்லு, அவளை கட்டி பிடிச்சி முத்தம் குத்துறேன். என் முத்தத்தில் அவன் மயங்கிடுவா. நிச்சயமா நீ முத்தம் கொடுத்தா மயங்கிடுவா. அது என்ன மாதிரி மயக்கம் தான் பார்க்கணும். இந்நேரம் அது வந்திருக்கணுமே. வந்துட்டேன், ஆனா பார்த்து பார்க்காத மாதிரியே போயிடுவேன். ஐயோ, இந்த கிழட்டு கொசு தொல்லை தாங்க முடியலையா? ஏய், மாயா வர கிட்ட வரோம். அறிவில்ல? நீங்க அங்க வந்தீங்க? இது ஏன் வீடுறா, நான் எங்க வேணாலும் வருவேன். அதுக்காக கிஸ் அடிப்பியா? காவாயில வாய கொடுத்த மாதிரி இருக்கு. சே ஐயா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? இங்க நடந்த விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டீங்களே? அசிங்கத்தை வெளியில வர சொல்லுவாங்களா? டேய், உனக்கு தான் மாயா வரல கிழம் வரான்னு தெரியும்ல? ஆமா. அப்புறம் ஏன்டா கோன்னு சொன்னேன்? நான் எங்கடா சொன்னேன்? கோன்னு பேய்க்கூர்ல சொன்னியே. பேய் தாண்டா கோன்னே சொல்லிச்சு. செல்வி, என்னம்மா இது? இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. நான் தான் அப்பாட்ட பேசுறேன்னு சொல்றேன்ல. உண்மையில சத்தியமா சொல்றேன், இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ண மாட்டேன். என் தங்கச்சி சாவு தற்கொலை இல்லை சார். அவங்க தூக்கில் தொங்கினதை நானே பார்த்தேன் சார். அவன் பையனுக்கு என் பேரை வச்சதுலேருந்தே தெரியுது அவன் இன்னும் என்ன மறக்கலேன்ட்டு. அப்படி இருக்கும்போது அவன் எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துருக்க மாட்டான். போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கு? நீங்க பாருங்க சார், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ தகராறு போல இருக்கு. அதை நினைச்சு காட்டுக்குள்ள போனவர் நெஞ்சு வலி வந்து இறந்துட்டாரு. இங்க என்னடானா கோவத்தில் உங்க தங்கச்சி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. பாவம், அம்மா சத்து அதிர்ச்சியில கீழே விழுந்த குழந்தை தலையில அடிபட்டு கோமாக்கு போயிட்டா. இதுக்கு மேல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு சார்? இவ்வளவு விஷயமும் தற்செயலா ஒரே சமயத்திலே நடக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரியா? ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. தூக்கில தொங்குன உன் தங்கச்சி காட்டுக்குள்ள ஓடி வந்ததாவும் பாதியில் ஆளா காணோன்னு உளறானுங்க குடிகார பசங்க. இதை நம்பி எப்படி கேஸ் இருக்கிறது? எஃப்ஐஆர் காப்பி கொடுங்க சார். ஆமா, அப்படியே ஒரு காக்கி சட்டை எடுத்து கொடுத்துருங்க. இவரே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கிழிச்சிருவாரு.
இந்த பார் வக்கீல்னா உன் வேலையை கோர்ட்ல வச்சுக்கோ, போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டாத. போயா. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், சொன்னா கேளுங்க. என்ன சார் இருந்தாலும் இப்படி பேசுறான்? 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற திருவிழா சார், இன்னும் 2 நாள்ல வரப்போகுது. இந்த சின்ன ஊருக்கு எங்கெங்கேயோ இருந்து லட்சக்கணக்கான மக்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கே பாதுகாப்பு பந்தோஸ்துக்கு ஆள் இல்லைன்னு இன்ஸ்பெக்டர் வேற பிரஷர்ல இருக்கார் சார். இன்னும் 2 நாள்ல இந்த திருவிழா முடிஞ்சிடும் சார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம். நீங்க இப்போதைக்கு போயிட்டு வாங்க சார். தங்கச்சி ஹஸ்பண்ட் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ், டெய்லி ஜாகிங்லாம் போவார். ஆனால் அவர் திடீர்னு இறந்துட்டாருன்னு தான் என்னால் நம்பவே முடியல சார். என் தங்கச்சி தூக்கில் தொங்கின அதே நேரத்தில் அவளை வெளியில் பார்த்ததா சொன்னாங்க. அது குடிகாரம் பேச்சு விட்டுறலாம். ஆனால் என் தங்கச்சியும் அவன் புருஷனும் ஒரே இடத்துல. ஏன் வண்டி நிறுத்திட்ட? அந்த குடிகாரங்க சொன்னது உண்மைதான் சார். என்ன சொல்கிற? ஏன்னா நானும் அன்றைக்கி பார்த்தேன். உங்கள் தங்கச்சி ஊருக்காரன் கூட வெளியே போகிறத நான் பார்த்தேன். அப்புறம் நாய் குலைக்கிற சத்தத்தை கேட்டு கிணத்துக்கிட்ட போய் பார்த்தா அவங்களே தூக்கில் பணமாக தொங்கிட்டு இருந்தாங்க. நீ சொல்கிறத நம்பவே முடியலையே. பார்த்தீங்களா சார், நீங்களே நம்பலை. இது எப்படி ஊருக்காரங்கிட்ட சொல்கிறது? இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட போய் சொன்னேன். ஆனால் அவர் ஊர் பிரசிடென்ட்ன்றதுனால திருவிழா டைமில் புதுசாக எதுவும் குழப்பாதுன்னு சொல்லிட்டாரு. ஆமா, இது யாரு? திருவிழாவுக்கு பல ஊர்லேருந்து சாமிங்க வருவாங்க, அதில் ஒருத்தராக இருப்பார். இவர் எதுக்கு ஒளிஞ்சிருந்து என் மாப்பிள்ளை வாட்ச் பண்ணணும்? சார், ஆமாம் சார், இதே சாமியாரை அன்னைக்கு உங்கள் தங்கச்சி இடத்துல மார்ச்சரியில் பார்த்தேன். என்னமோ தப்பா இருக்கு. ஏய் சரவணா, இங்க என்ன பண்ற? விளையாடுற நேரமா இது? வா தூங்கலாம். எப்ப பாரு விளையாட்டு. எல்லா வயரும் பழசாயிடுச்சு. டேய் எங்கடா ஓடுற? டேய் வேற
சார்